வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் மீது மற்றுமொரு பாரிய மோசடி, அனுர தரப்பு பகிரங்க தகவல். அலிபாவும் 40 திருடர்களும் ஒன்று கூடும் சம்பவம் நிகழ்வதாகவும் தெரிவிப்பு. மோசமடையும் ரணிலின் உடல்நிலை, சிங்கப்பூர் கொண்டு செல்ல ஆலோசனை. ரணிலுக்கு பிணை வழங்காதது தவறு, சுமந்திரன் கடும் விமர்சனம். ரணிலின் முன்னாள் செயலாளர் ஏக்கநாயக்கவுக்கு பயணத்தடை. யார் தவறு செய்தாலும் அவர்களை எமது அரசு சட்டத்தின் முன் நிறுத்தும், ஆனந்த விஜயபால திட்டவட்டம். வெளிநாட்டிலிருந்து கோட்டபாய அனுப்பிய செய்தி, ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறவுள்ள மாநாடு. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவரின் உடல்நிலை, உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிகடை சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டார். பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றுமொரு பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க பிணைமுறை மோசடி மூலமாக 1100 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை நாசமாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாமையானது தவறானது என்று தோன்றுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரச தலைவர்கள் தங்கள் பதவி காலத்தில் செய்த கடுமையான குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட வேண்டும். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு பிணை வழங்கப்படாமையானது தவறானது. யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. எனினும் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படும் குற்றத்திற்கு பிணை மறுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மற்றும் வலியுறுத்தல் என்பன கேள்விகளை எழுப்பியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று நடைபெற்ற சிறப்பு போலீஸ் ஊடக சந்திப்பில் பிரதி போலீஸ்மா அதிபர் கலிங்க ஜெயசிங்க இதனை அறிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர நேற்று முன்தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஏக்கநாயக்க வெளிநாடு செல்வதை தடை செய்ய குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஏக்கநாயக்கவும் அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க சார்பில் இன்று கொழும்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் நேற்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வாதிடுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று கொழும்பில் ரணிலுக்கு ஆதரவாக நடைபெறவுள்ள மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அரசியலின் முக்கிய புள்ளிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ச வெளிநாட்டில் இருப்பதாகவும் காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறித்த மாநாட்டிற்கு வரமாட்டார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நாளை நடைபெறவுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளாவிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு நிற்கப் போவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி
ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் தயாசிறி ஜெயசேகர, தலதா அத்துக்கொரல, ருவான் விஜயவர்த்தன, மனோ கணேசன், பி திகாம்பரம், ரிசாத் பதியுதீன், ரவுப் ஹக்கீம், அகில விராஜ் காரியவசம், வஜிர அபேவர்த்தன, சாகல ரத்நாயக்க, சுகீஸ்வர பண்டார உட்பட பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். யார் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டுவர இந்த அரசு பின்வாங்க போவதில்லை, அதனை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் மனித உரிமைகள் பிரச்சினைகள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த வெள்ளிக்கிழமை சபையில் முன்வைத்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், எமது அரசு ஆட்சிக்கு வர முன்னர் இந்த நாடு குற்றவாளிகளின் தேசமாகவும் ஒட்டுமொத்த சமூகமும் வீழ்ச்சியடைந்திருந்தது. அரச பொறிமுறை பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகி மக்களுக்கு அரசு சேவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்து வந்தது. இவ்வாறான நிலையிலேயே அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவானார். அரசு ஆட்சிக்கு வந்து 8 மாதங்களில் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளது, தேசிய மட்டத்தில் வருமானம் அதிகரித்துள்ளது, பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் பணம் அதிகரித்துள்ளது. இவ்வாறு பொருளாதார தரவுகளை பார்க்கும்போது அரசின் 10 மாதங்களில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப எங்களுக்கு முடிந்திருக்கிறது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடிந்தமை எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். மேலும் வீழ்ச்சியடைந்திருந்த சட்டத்தின் ஆட்சியை தற்போது நாங்கள் உறுதிப்படுத்தி வருகிறோம். மக்களுக்கு இல்லாமல் போயிருந்த நீதியை, நியாயத்தை இந்த சமூகத்திற்கு வழங்கி வருகிறோம். இன்று தராதரம் இல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயற்படுகிறது. அது பொலிஸ்மா அதிபரா, அமைச்சரா, முன்னாள் ஜனாதிபதியா என்பது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. அதனால் யார் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டுவர இந்த அரசு பின்வாங்க போவதில்லை என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றோம். அண்மையில் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரின் மனைவி புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கை பிரதி பொலிஸ்மா அதிபர் அறிந்த நிலையில் இடம்பெற்றது என்பது தொடர்பில் விசாரணை இடம்பெறுகிறது. விசாரணையில் அவர் குற்றவாளியாக்கினால் அவருக்கு எதிராகவும் சட்டம் நிலைநாட்டப்படும். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்த நிலையில் தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதனால் சட்டத்தை செயற்படுத்துவதென்பது தராதரம் பார்த்து செயற்படும் விடயமல்ல, தராதரம் பார்க்கப்படாமல் செயற்படுத்தப்படுவதாகும். ஊழல், மோசடி தொடர்பில் பாரியளவு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநியாயங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதனால் நாட்டின் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை பெற்று தருவதாக உறுதியளிக்கிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார். ரணில் மீது மற்றுமொரு பாரிய மோசடி, அனுர தரப்பு பகிரங்க தகவல். அலிபாவும் 40 திருடர்களும் ஒன்று கூடும் சம்பவம் நிகழ்வதாகவும் தெரிவிப்பு. மோசமடையும் ரணிலின் உடல்நிலை, சிங்கப்பூர் கொண்டு செல்ல ஆலோசனை. ரணிலுக்கு பிணை வழங்காதது தவறு, சுமந்திரன் கடும் விமர்சனம். ரணிலின் முன்னாள் செயலாளர் ஏக்கநாயக்கவுக்கு பயணத்தடை. யார் தவறு செய்தாலும் அவர்களை எமது அரசு சட்டத்தின் முன் நிறுத்தும், ஆனந்த விஜயபால திட்டவட்டம். வெளிநாட்டிலிருந்து கோட்டபாய அனுப்பிய செய்தி, ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறவுள்ள மாநாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.